வெள்ளலூர் மாகாணம் அடுத்து வடங்காம்பட்டி மாகாணம் குறிச்சிப்பட்டி மாகாணம் மாலம்பட்டி மாகாணம் மைக்கில் இல்ல சரி ஸ்ரீ வில்லாளர் சாமி துணை, ஸ்ரீ முருகன் சாமி துணை, ஸ்ரீ ஏழுபத்தம்மன் சாமி துணை, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளூர் நாட்டை சார்ந்த தாய் கிராமமான பழையூர்பட்டியில் அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கிலே 27ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளை முன்னிட்டு இந்த சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிரம் நாடகத்தை சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேடைகளில் ஆர்மணி சக்கரவர்த்தி ராஜசேகர் அவர்களுக்கு ஊர் சார்பாக மாலை அளிக்கின்றார்கள். அதே போல மிருதங்க சக்கரவர்த்தி விக்னேஷ் அவர்களுக்கு ஊர் சார்பாக மாலை அளிக்கின்றார்கள். ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி மகேஷ் அவர்களுக்கு ஊர் சார்பாக மாலை அளிக்கின்றார்கள். தாள மாஸ்டர் லோக் அவர்களுக்கு ஊர் சார்பாக மாலை அளிக்கின்றார்கள். இங்கு பப்புனாக நடிக்கும் கருவை சார்ந்த கலையரசன் எனக்காக ஊர் சார்பாக எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பழையூர்பட்டியை சார்ந்த தாய் கிராமமான பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், தாய் கிராமத்தை சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ஸ்ரீ வள்ளியம் நாடகத்தை நாடக உலகத்தார வழங்கக்கூடிய அருள் தாஸ் மோகன் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும் முருகவள்ளி அவர் மாணிக்கவள்ளி அவர் குடும்பத்தின் சார்பிலும் மற்றும் மோகனா உணவகம் மலேசியாவை சேர்ந்த அன்பும் அவர்கள் இந்த நாடகத்தை உலகத்தார வைத்திருக்கிறார்கள். அவர் குடும்பமானது நம்ம தைப்பூச திருநாள் முருகன் குடும்பத்தை வளர்ந்தது போல் அதே போல வளர்ந்து பாராசலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேலைகளை சிறந்த முறையில் நல்லது நடிகர் கொண்டு நாடகத்தை அமைத்து நம்மளும்தான் உங்கள் அன்பையும் மாயப்பிரபலம் ஒன்றக்கூடிய காரைக்குடி புகழ் மாயத்தான்பட்டியை சார்ந்த ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இம்மையில் சிறப்பாக நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். என்றுமே உங்கள் ஆதரவு அவருக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஊரை அண்ணன் சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, மறைந்த நகைச்சுவை திண்டல் அருமையப்பா ராமையப்பா அவர்கள் நகைச்சுவை திண்டல் நகைச்சுவை பேரரசு எங்கு சென்றாலும் தனக்கொன்று பாடிய வகுத்துக் கொண்டிருந்த ஐயா அவர்கள் இடத்திலே சின்னவன் பெரியவன் இன்று வந்திருக்கிறேன். என்றும் உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் கதைக்கு செல்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம் 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 வந்தன 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 வந்தனம் தானுங்க. சாமியை கொண்டு முன்னால வச்சு உண்டியில கூட பின்னால வச்சிருக்காங்க. அதான் காசி தான் கடவுளப்பா கடவுளுக்கு தெரியும் சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு பெற்ற சாமிகள்லாம் அங்க மாதிரி சாமிகள் நல்லா நம்ம மல்லிகைப்பூ மாதிரி கலகலம் செஞ்சு உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. இந்த கலகலப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா பப்புடுக்கார் வத்தலா இருக்கிறாரு, இவர் தொத்தலா இருக்கிறாரு, நல்லா செய்வாரா தொழில் நல்லா செய்வாரா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஊருக்கு புதுசா இருக்குது, பையனை பார்த்தா புது பையனா இருக்கிறாங்க. இங்கே பெரிய பெரிய மலையெல்லாம் இருந்து மிக சிறந்த முறையில் நகைச்சுவை திண்டல் ராமையா அப்பா அவர்கள் இந்த மேடையில் ஏறி இருக்கிறார்கள். இந்த மேடையில் நான் ஏறுவதற்கு எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். என்றுமே உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். நன்றி வணக்கம். அண்ணே, இப்ப எல்லாம் காலமா கல்லூட்டு காலமா மாறிக்கிட்டு வருதுனே. எப்படி அந்த காலங்களுக்கு இந்த காலங்களுக்கு அதே வித்தியாசம் இருக்குன்றிருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த காலத்துல பாருங்க பேனாவுக்கு பேப்பருக்கு வேலை கொடுத்தாங்க. அன்புள்ள அப்பாவுக்கு அன்புள்ள அம்மாவுக்கு கடதாசி போட்டு அமிச்சாங்க. கடதாசிக்கே வேலை கிடையாதுனே, எல்லாம் விரலுக்கு தான் வேலை. விரலுக்கா செல்போன் அப்படி அமுத்துறா போது இங்க நல்லா இருக்கு, அங்க போய் அங்க இருக்கு நல்லா இருக்கு, இங்க வந்துருந்தேன். இந்த செல்போன் எப்ப வந்துச்சு எல்லாமே மாறி போச்சுனே. அந்த காலத்துல பெரிய என்ன சொல்லி வச்சாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கார் வரை பிள்ளை, கடைசியில அப்ப சொல்லி வச்சாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் மாத்திட்டாங்க. எப்படி வீடு வரை டிவி, வீதி வரை எஸ்டிடி பூத்து, கார் வரை செல்லு, கடைசி வரைக்கும் யாரும் இருக்காங்க. சின்ன பையன் முதல் கூட பெரிய அளவு செல்போன் வச்சுக்கிட்டே
இருக்கிறாங்க. செல்போன் இல்லாத நான் ஒரு ஆள், நீங்க ஒரு ஆளு. எனக்கு ரோசை வந்துச்சு. எல்லாருமே செல்போன் வச்சிருக்காங்க, நம்ம செல்போன் வாங்கலாம்னு நினைச்சு சில பேர் 2000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குவாங்க, சில பேர் 3000 ரூபாய்க்கு செல்போன் வாங்குவாங்க. நான் எவ்வளவு தெரியுமா வாங்கினேன்? எவ்வளவு? 25000 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா ரோஸ் கலர் ஒரு வருஷம் வாங்கியாச்சு. முதல்ல செல்போன் வாங்கியிருக்கேமே, நம்ம குளிச்சுட்டு தான் பேசணும். எந்த ஒயின் ஷாப்ல நீ செய்யறது யாரும் நாங்க கேட்டா குளிச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோப்பு ஒரு அலமாரி இருக்கு பாருங்க, அந்த அலமாரி மேல செல்போன் வச்சுட்டு குளிச்சுட்டு மனதாக்கல வந்துட்டேன். அது எங்க பாட்டி குளிக்கிறதுக்குள்ள போச்சு. குளிச்சுட்டு வெளியே வந்தா மானகிட்ட வேலை உனக்கு இப்படி இருக்கலாமாடா மனசுக்கான கேட்குது அந்த பாட்டி. ஏன் பாட்டி நீ ஐயன் கேட்கிறேன், என்ன இழிச்சோப்பு நினைச்சா நீ சோப்பா வாங்கிட்டு சோப்பு போட்டா நிறைய வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப என்னத்துல 25 செல்போன் எடுத்து வரும் எடுத்துக்க மாட்டேங்க, தனி வைக்க முடியும் வாய்ப்பு. அதோட 25000 ரூபாய் குளுக்கோஸ் ஆகி போச்சு. நமக்கு தேவையாது. அதான் ஒரு வாட்டுக்குள்ள ஏற்பட்ட சூச்சம் இருக்குனே. அந்த காலத்துல பெற்ற ஆட்டாலாம் சோறாக்குனாங்கன்னா விடிய காலத்துல நீராகரம் எல்லா வீட்லயும் இருக்கு. இப்ப யார் வீட்டுல நீராகரம் கிடைக்குதா? கிடையாது. ஏன்னா அரிசியும் கஞ்சி ஒன்னாய் போச்சு. இப்ப எல்லா வீட்லயுமே குக்கர் சாப்பாடு. இப்படிதான் எங்க வீட்டுல மச்சான் குக்கர் வாங்கி கொடுத்து வீட்டுல கேட்க கோசம் பண்ணி பார்த்து 4 குக்கர் வாங்கி கையில கொடுத்துட்டேன். மச்சன் குக்கர் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டான். நான் சொன்னே 3 விசில குக்கர் இறக்கிருமா, அதுக்கு குக்கர் வெடிச்சுக்கணும் நான் சொல்ல. 2 விசில் வச்சு 3 1 நேரமா வரவே இல்லை. குக்கர் ரிப்பேர் பசி வேற தாங்க முடியல. எப்படா 3 வர்றது, எப்படி நம்ம சாப்பிடணும் உட்காந்து எங்க வீட்டுக்கு மச்சான் 2 விசில் வந்துருச்சுங்க. 3 வந்தா இறக்குங்க, எனக்கு வகுத்த காட்டுற மாதிரி இருக்கு. நான் பக்கத்துல போயிட்டான். நான் 3 வருமா உட்காந்துருக்கேன். இந்த 4 எண்ணத்துக்கு 4 உட்காந்து இறக்கிய அப்படியே கிடக்குது. நமக்கு தேவையா காலங்கள் எவ்வளவு மாறிக்கொண்டிருக்கிறது. இவெல்லாம் காலங்கள் மாறினாலும் இசை நாடகம் என்று சொல்லப்பட்டு 3 தமிழுக்கும் முதல் நாடகக்கலை இசைக்கார கலைஞர்களே காரக்குடி புகழ் ஆயத்தான்பட்டியை சார்ந்த அருமை அண்ணார் ஏஎஸ் முத்துகிருஷ்ணன் கலைக்குழு சார்பிலே இந்த மேடைகளே மிக சிறந்த வள்ளியூர் நாடகத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே உண்மையா சொல்றேன், முத்துகிருஷ்ணன் இங்க வந்து நாடகம் தான் உங்களுக்கு தெரியும். கரூர்ல தான் ராஜபாட்டை போட்டு பழகினார் அண்ணன். இங்க கரூர்ல ராஜபாட்டை போட்டு சிறப்பாக நடித்துக் கொண்டிருந்த கூடிய இந்த அண்ணன் அவர்கள் இன்று இந்த மேடைகளை உங்களுக்காக வேலன் விடுத்தல் ஆக காத்துக் கொண்டிருக்கிறார். இசைக்கான குயில், இசைக்கான பேரரசி கருவை சார்ந்த மஞ்சு அவர்கள் இவரில் வழியாக நடந்தவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். கொப்பை பேரரசு உங்கள் அன்பையை மாறிப்படுவதற்கு மதுரையை சார்ந்த எம்.எஸ். மலையப்பா அவர்கள் இவரில் 4 நடந்தவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்மணி சக்கரவர்த்தி, ஆர்மணிய கலையரசு மிக சிறந்த முறையிலே புதிய பாடலும் பழைய பாடலும் இப்படித்தான் அந்த பாடல் இருக்கும் என்று மிக சிறந்த பேசை அடித்து பாடக்கூடிய அருமை அண்ணார் எம்.எஸ். ராஜசேகர் அவர்கள் இந்நிலையில் ஆரம்பிக்கும் பாட்டு பாடுவார். வாழ்க்கையின் பந்தத்தில் கொண்டிருக்கூடிய தமிழ் கண்ணன் அவர்களுக்கு உளமான நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொள்ள வணக்கம். நல்லா இருக்கணும் வாசக்க
உயிரோட எரிக்கிறடா போறாங்கன்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா தோசை ஒண்ணா போயிருமா. அது வரைக்கும் அவளும் பேசல நானும் பேசல. என் முண்டாட்டிய மல்லாக்க போட்டு குப்பைக்கு போட்டு கட்டி கறிக்கு பத்த வைக்க போற நேரத்துல அங்கே ஒருத்தர் நிறுத்துங்க அப்படின்னாரு. ஆனா நல்ல மனுஷன் வந்துட்டாரா, நம்மளை காப்பாத்த போறாரு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, 2 சின்ன ஜிரிசுங்க இருந்திருக்குங்க, திடீர்னு எந்திரிச்சாலும் எந்திரிக்க உடம்பு பாடி தலைமாட்டு வந்து கட்டி எடுத்துருக்குங்க, கால் மாட்டு வந்து கட்டி எடுத்துருக்குங்க, எந்திரிச்சு அடிச்சு படுப்பு போறான்னு போயிட்டாரா பாரி. அதுக்கு தனி அங்கிருந்து இங்க வந்து ஏடா வாடி போயிடு அப்படின்னு பத்த வச்சு எல்லாம் போயிட்டாங்கனே. எங்க வீட்டுக்காரம்மாக்கு ஃபுல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு. பிடிச்ச மச்சான் பேசிட்டாங்க. அடியே போல எனக்கு 2ன்னு நான் சொல்றேன். என் முன்னாடி எனக்கு 1 வந்து அவ சொல்ல. நாங்க தோசை சொல்ல வேண்டாம் மொத்தம் 3 பேர் தான். ஏன்னா உள்ளு கூட எனக்கு 2க்கு எனக்கு 1 கட்டை போட்டு ஓடுறாங்க. அதுங்களுக்கு எனக்கு தேவை 2 எனக்கு தேவை 1 எனக்கு தேவை எனக்கு தோண போய் தோசையை பாக்குறேன் எல்லாம் இளவுக்கு வந்து தோசை திட்டு போயிட்டாங்களா. இதுக்கு அப்பயே அப்பயே தின்றது அந்த பிரச்சனை வந்துருக்குமா. அது மாதிரி ஆண்களுக்கு பெண்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை இந்த நாடகத்தை அருமை என்னார் ராஜநடிகர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாடகம் மட்டுமல்லாமல் 4வது நல்ல நடிகை கூட சிறப்பாக நடத்தி சொல்லிக் கொண்டு நீங்கள் கதைக்கு செல்ல வேண்டி வணக்கம்.